எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமானே டவுட்டா இருக்கு. என்ன பெரியமா இது? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன என்ன வெற்றி, இந்த வீட்டு பொண்ண கூட்டிட்டு போனானே அந்த வேலைக்கார மகன், அந்த குடும்பத்தோட நமக்கு தெரியாம இவ பேச்சுவார்த்தை வச்சிட்டு இருக்கா. நான் மட்டும்தான் இவளை நம்பிக்கிட்டு அப்பாவி ஆயிட்டேன். எல்லாருக்கும் அவங்கவுங்க சொந்த பந்தம் முக்கியம், நான் தேவையில்லைல்ல. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா என்கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியதானே. எதுக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லி கண்கணாம எங்கேயாவது போயிருப்பேன்ல. இப்ப சம்மந்தி வீட்டுல இருந்து எனக்கு போன் பண்ணி கேக்குறாங்க. இவ அந்த வீட்டுக்கு போனது அவங்க வீடு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. இல்லன்னு மறுப்பு சொல்ல முடியலையே. இனிமே இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வா வெற்றி, நேர்ல பார்த்து பேசுறோம். என்ன பெரியமா நீங்க சம்மதி வீட்டுல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படி நம்பிட்டு இருக்கீங்க? நம்ம திவ்யா பத்தி நமக்கு தெரியாதா? நீதான்ப்பா அவளை மெச்சிக்கணும். நாம இவ்வளவு தூரம் பேசுறோம்ல, இல்ல நாங்க போகல பேசலன்னு ஒரு வார்த்தை சொல்றாளா? எதுவுமே பேசாம கல்லு மாதிரி நிக்கிறா. இல்ல பெரியமா. நீ பேசாத வெற்றி. ஏய், நீ அவ வீட்டுக்கு போய் பேசுனியா இல்லையா? இல்லம்மா, அது வந்து இப்ப இல்ல, முன்னாடிதான் பேசினேன். சமாளிக்காத. பேசுன பேசல ரெண்டுல ஒண்ணு சொல்லு. பாத்தியா உன் தங்கச்சி லட்சணத்தை? சம்மந்தி வீட்டுக்காரங்க நம்ம கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வேணா வெற்றி, முதல்ல இவளை கூட்டிட்டு கிளம்பலாம். பெரியமா எதுக்கு பெரியமா நீங்களும் அங்க போயிட்டு? இல்லப்பா, முதல்ல என் புருஷனை கொன்னா இப்ப என் பொண்ணையும் என்னையும் கொல்லணும்னு பாக்குறாளா? முதல்ல வா போலாம். ஏய், ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? கிளம்பு. கவிதா, நீ வீட்டை பாத்துக்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிங்க. என்னப்பா இன்னும் நின்னுட்டு இருக்க? வா கிளம்பு. சரி பெரியமா, போலாம் வாமா. மேடம், இன்னைக்கு இந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்றோம் மேடம். இவங்க நார்மல் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும் மேடம். கரெக்டா டேப்லெட்ஸ் கொடுங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்க. கேஸ் ஷீட்லயும் ரெஜிஸ்டர்லயும் சைன் பண்ணுங்க, அப்புறம் வந்து கூட்டிட்டு போங்க. வாங்க. சரி. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இங்க ஜெனரல் எங்க இருக்கு? செகண்ட் ஃப்ளோர் போங்க. ஓகே, தேங்க்ஸ். என்ன, என்ன கொலை பண்றதுக்காக சஞ்சய் அனுப்பினானா? அப்சரா, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ ஜெயிலுக்கு போனது சஞ்சய்க்கு தெரியாது. ஆக்சுவலா சஞ்சய் இப்ப எதுக்கு அனுப்புனானா? பேசாத. இதுக்கப்புறமும் நீ சொல்றத நான் நம்புவேன்னு நினைச்சியா? அப்சரா, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சஞ்சயோட அப்பா தான் இதெல்லாம் அவசரப்பட்டு பண்ணிட்டாரு. அப்படி நான் உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ண? வேணான்னு சொன்னப்பவும் விட்டுட்டு போக ரெடியா இருந்தேன்ல. நீங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டேன்.
அப்புறமும் ஏன்டா இப்படி பண்ணீங்க? இல்ல இதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த கேஸை வாபஸ் வாங்கி உன்னை வெளியில எடுத்து வெளியில எடுத்து இதுக்கு மேல எனக்கு என்னடா பிரச்சனை வரப்போகுது? கேவலம் பொம்பளை தானே இவ, என்ன பண்ணாலும் அழ மட்டும்தான் முடியும்னு நினைச்சிட்டீங்கல்ல? உங்க எல்லாரையும் கதறி அழ விடுறனா இல்லையான்னு பாருங்கடா. பணம் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஆனா என்னால பண்ண முடியும். நீ தானே பஞ்சாயத்து பேச வந்த, உனக்கும் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்ன வேணா பண்ணிடலாம். நீங்க எனக்கு பண்ணதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குடா. ஒரு நாள் வேணாம், 1 மணி நேரம் வெளியே இருந்தா போதும், உங்க அத்தனை பேரோட கதையும் முடிச்சிருவேன். அப்சரா ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு, அவசரப்படாத. இனிமே நான் சொல்றத மட்டும் தான்டா நீங்க கேப்பீங்க. அம்மா, உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, எழுந்துட்டு போலாம். பார்த்து மெதுவா. மெதுவா மெதுவா இறங்கு. வாமா, பார்த்து மெதுவா. பொறுமையா உட்காருங்க. உட்காருமா. ஏங்க, பையன் வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கலாம். ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னதான் மருமகளா இருந்தாலும் முதலாளி பொண்ணாச்சே. இந்தாங்க அத்தை. மாமா இந்தாங்க. ஆ சக்கரை சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. பரவாயில்லம்மா, உன் கையால காஃபி குடிக்கிறதே பெரிய விஷயமா. குடிங்க மாமா. மாமா ஒரு நிமிஷம் சரிம்மா. வந்துடுறேன். வாங்கம்மா, வாங்கப்பா. வாப்பா, ஆ, ஆமா, நிம்மி எங்க? உள்ள இருக்காப்பா. ஓ, உள்ள இருக்காளா? சரி இருங்க, வந்துடுறேன். சரிப்பா. வாங்க. என்ன நிம்மி, 2 பேரும் தனியா உட்கார வச்சுட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? என்ன பண்ண சொல்றீங்க? என்னை பார்த்தாலே 2 பேரும் எழுந்து நிக்காத குறையா இருக்காங்க. அதான் ஒரு மாதிரியா இருந்தது. இத பாரு, அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்து பழகிட்டாங்க. கொஞ்ச நாள் சரியாயிடும். என் அக்கா பொண்ணுக்கு விசேஷம் வச்சிருக்காங்களாம், சீரு செய்யணுமா, பணம் வேணும்னு கேட்டாங்க. அதான் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த பர்ஸ்ல ஒரு 5000 ரூபா இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் உன் கையெல்லாம் அவங்க கிட்ட கொடு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னங்க, எவ்வளவு வேணாலும் பணம் கொடுங்க, ஆனா உங்க கையால கொடுங்க. இல்ல, எனக்கும் அவங்க கூட பேசணும் பழகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அவங்க தான் விலகி விலகி போறாங்க. இப்ப நானே போய் பணத்தை கொடுத்தாலும் என்ன முதலாளி பொண்ணாதான் பாப்பாங்களே தவிர மருமகளா பார்க்க மாட்டாங்க. சரி, நீ போய் பணத்தை எடுத்துட்டு வா. இந்தாங்க. நீயே கொண்டு வா. வா. நிம்மி, பணத்தை கொடு. இந்தாங்க அத்தை, வாங்கிக்கங்க. வாங்கிக்கோங்கம்மா. நீங்க 2 பேரும் தனியா ஏன் கஷ்டப்படுறீங்க? இங்கேயே வந்துட்டீங்கன்னா எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்ல. பரவாயில்லப்பா,
நாங்க அங்கேயே இருந்துக்கிறோம். வணக்கம்மா. ஏய், உனக்கும் எங்களுக்கும் தான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல? நீ செத்துட்டே நாங்கெல்லாம் தலை முழுகிட்டோம்ல. அதுக்கப்புறமா ஏண்டி என் பொண்ணு கூட பேசுற? அப்படியே ஐஸ் வச்சு நைஸா பேசி சொத்தெல்லாம் புடிங்கலான்னு பாக்குறியா? இங்க பாருமா, நான் ஒன்னும் சொத்துக்காகல அவகிட்ட பேசல. என் புருஷன் என்ன நல்லாதான் வச்சிருக்காரு. அதான் பார்த்தேனே, மாச தவணைச்சிட்ட கையில தூக்கி வச்சுட்டு தெரிஞ்சத. அது கூட நான் பார்த்து பரிதாபப்பட்டு உங்களை சேர்த்து பெண்ணு தானே நகை கடைக்கு வந்தீங்க நீங்க. உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண மாதிரி அதையும் இவன் தான் சொல்லி கொடுத்தானா? அம்மா, உங்க வீட்டு வேலைக்காரம்மா, என்ன வேணாலும் சொல்லுங்கம்மா. ஆனா அவன் உங்க வீட்டு மாப்பிளம்மா. ஏய், இன்னொரு தடவை பெரியமா முன்னாடி இந்த வார்த்தையை சொன்ன கொன்னே போட்டுருவேன். இத பாருங்க வெற்றி, மரியாதையா பேசுங்க. தம்பி விடுப்பா, அவங்க அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன்ப்பா. தம்பி, என்னை அடிங்க திட்டுங்க, ஆனா என் மகனை பத்தி மட்டும் தப்பா பேசாதுங்க தம்பி. ஏண்டா, என்ன பார்த்தா கை கட்டி நீ வேலை செஞ்ச பையன், நீ என்ன எதிர்த்து பேசுறியா? என்னடா ஏன் பிள்ளை கை நீட்டி அடிக்கிற ராஸ்கல்? சும்மா நிறுத்துங்கம்மா. ஏன் புருஷனை திட்டத்துக்கு நீங்க யாரு? உங்களெல்லாம் யார் இங்க வர சொன்னா? முதல்ல வெளியே போங்க. ஏய், பாத்தியாடி, பாத்தியா? இவளை போய் அக்கா அக்கான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனியே, என்ன வார்த்தை சொன்னான்னு பாத்தியா? இத பாருடி, என் பொண்ணை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். உண்மையிலேயே மான ரோஷம் இருக்கிறவளா இருந்தா நீ என் பொண்ணை பார்க்க கூடாது பேசக்கூடாது. அவளும் உன்கிட்ட பேச மாட்டா. அப்படியே அக்கா தங்க உறவுதான் முக்கியம்னா சரி, இன்னொரு பொண்ணு செத்து போயிட்டான்னு தலை முழுகிட்டு இவ்வளவு இங்கே விட்டுட்டு போயிடுறேன். அம்மா, நீங்க அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. நான் இனிமே அவகிட்ட பேச மாட்டேன், அவளை பார்க்க மாட்டேன். போதுமா? இந்த வார்த்தையாவது காப்பாத்த பாரு. வாடி, வா வெற்றி. மா, மேஜரம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் கிளம்பல? போனுமதி. மா கிளம்புமா, அப்புறம் லேட்டா போயிட்டு மேஜரம்மா திட்டினாங்கன்னு சொல்லி இங்க வந்து உட்காந்து புலம்பிட்டு இருப்ப. இல்லமதி, எனக்கு மனசே ஆறல. நம்ம குட்டி போய் எப்படி இப்படி? மா என்னம்மா நீ? அவ வரட்டும்மா, பேசிக்கலாம். இந்தா, முதல்ல வேலைக்கு போயிட்டு வா, அதுக்குள்ள அவ வந்துருவா. இந்தாங்க. எங்கம்மா? மேஜரம்மா வீட்டுக்கா? மதி, மாமாக்கு சரியாயிடுச்சா? சூர்யா, பேக் உள்ள வச்சுட்டு முகம் கழுவிட்டு வா போ. சரி மதி. இரு, போன வேலை முடிஞ்சதா? முடிஞ்சதுமா, நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுமா. ஃபியூச்சர்ல நல்லா ஹெல்ப் பண்ணும். அங்க வேற என்னெல்லாம் நடந்துச்சு? வேற வேற ஒன்றும் நடக்கலமா. வேற எதுவுமே நடக்கலையா? ஆமா, நான் தான் பெஸ்ட்னு எனக்கு கப்பெல்லாம் கொடுத்தாங்க, சர்டிபிகேட் கூட கொடுத்துருக்காங்க. எங்க இருந்து உனக்கு இந்த பழக்கம் வந்துச்சு? அங்க நீ சுபாஷ் கூட சண்டை போடல? ஆமாமா, போட்டு. யார் தப்பு பண்ணாலும் என் குட்டி தப்பு பண்ண மாட்டான்னு நினைச்சேன். என் நம்பிக்கையில மண்ணலி போட்டியே.
நான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்பவே நீ சொல்லியிருக்கணும். இல்ல வீட்டுக்கு வந்த உடனே அம்மா இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு நீ சொல்லியிருக்கணும். நான் அங்க என்ன நடந்துச்சுன்னு கேக்குறதுக்குள்ள எதுவும் இல்லைன்னு போய் சொல்றேன். எந்த தைரியத்துல நான் உன்னை தனியா அனுப்புறேன்? என் பொண்ணு யார் வம்பு தும்புக்கும் போகாது, இவளால எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கையில தானே. அந்த ஆள் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக அவன் கூட சண்டை போடுவியா? அதுவும் வெளியூர்ல போய். அந்த ஆள் கோவப்பட்டு ஏதாவது உன்னை பண்ணிருந்தா என்ன ஆகுறது? நமக்கு ஒருத்தர் கெட்டது பண்றாங்கன்னா அவங்கள விட்டு ஒதுங்கி போயிடணும். அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆண்டவன் இருக்கான். ஆமா சூர்யா, அத்தை சொல்றது கரெக்டு தாம்மா. கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணமா நானே இருக்கேன்ல. நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். அத்தை என்ன மன்னிச்சிட்டாங்க. ஆனா அந்த கடவுள் என்ன தண்டிச்சிட்டான்ல. நமக்கு ஒருத்தர் செஞ்ச கெட்டதை நினைச்சிட்டு இருக்கிறத விட அத்தை சொல்ற மாதிரி அவங்கள மன்னிச்சிடுறது தான் கரெக்ட். ஏதோ ஒரு கோவத்துல தெரியாம பண்ணிட்டேம்மா. அது தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன்டாமா சொல்லல. செஞ்ச தப்ப மறைக்கணும்னு நினைக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. இனிமே இந்த மாதிரி நான் எப்பவுமே பண்ண மாட்டேம்மா. எப்ப நீ இத பண்ணியோ அப்பவே நீ என் குட்டி இல்ல. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. இனிமே நீ எப்பவும் என் கூட பேசாத. அம்மா சாரிம்மா ப்ளீஸ்மா. நானும் இனிமே உன்கிட்ட எப்பவும் பேசவே மாட்டேன். அம்மா ப்ளீஸ்.